அனைவருக்கும் வணக்கம். 1980ஆம் ஆண்டு ஒரு காதல் கதைக்காக ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டில் கூரை நாடு அப்படின்னு ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாட்டில் நான் சேர்த்திருந்தேன், கூரை நாடுங்கிற ஒரு வார்த்தையை. ஏன் கூரை நாடு? கூரை நாடுன்னா கூரை சேலைகள் அந்த நெய்த இடம்தான் கூரை நாடு. அதாவது இன்னைக்கு மயிலாடுதுறைன்னு இருக்கு, அன்னைக்கு மாயூரம் அல்லது மாயவரம்னு சொல்ல அந்த ஊர் தான் மயிலாடுதுறையாக இன்னைக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அந்த மயிலாடுதுறையுடைய ஒரு மேற்கு பகுதி தான் கூரை நாடு. இப்போ அந்த கூரை நாடு கொர்நாடு கொர்நாடுன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொர்நாடுங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா பாருங்க. கூரை சேலைகள், கூரை சேலைன்னா பட்டு சேலைகள் நெய்த இடத்துக்காக கூரை நாடுன்னு வந்தது. அந்த மாற்றம் ஏற்பட்டு கொர்நாடுங்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அதே நேரத்தில் அந்த கூரை நாடுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாட்டில் அந்த பாட்டை நான் சேர்த்தேன், அந்த வரியை சேர்த்தேன். அது என்னென்னு 4 வரியை உங்களுக்கு பாடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடியே சின்னவளே மடியை கொண்டாடி படுத்து உறங்கட்டுமா பெண் சொல்றார். காவியம் படைப்பமே பொறுத்திரு, காதலை வளர்ப்பமே பொறுத்திரு. அடியே சின்னவளே மடியை கொண்டாடி படுத்து உறங்கட்டுமா, காவியம் படைப்பமே பொறுத்திரு, காதலை வளர்ப்பமே பொறுத்திரு. கூடு கட்டி வாழும் குருவி கூட்டம் போல, கூடு கட்டி வாழும் குருவி கூட்டம் போல, கூடி நாமும் வாழ்வோம் கூரை நாட்டு மேலே. ஆடிய சின்னவளே மடியை கொண்டாடி படுத்து உறங்கட்டுமா, காவியம் படைப்பமே பொறுத்திரு, காதலை வளர்ப்பமே பொறுத்திரு. நன்றி, வணக்கம்.